welcome the Rockstar DMC! சாரி சுப்பு, சாரி ஆதிர. ஆமாம்மா, சாரிம்மா, சாரி. மேடம், என்னால நம்பவே முடியல மேடம். நீங்க இவ்ளோ கோவப்பட்டு அடிச்சீங்களே, என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி கோவப்பட்டீங்க? அந்த அயோக்கிய ராஸ்கல் என்கிட்டதான் பிஏவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சின்சியரா வேலை பாக்குறானேன்னு நான் அவனை அப்படியே வீட்டுக்குள்ள சுதந்திரமா விட்டுட்டேன். ஆனா அவன் என்னடானா, என் சின்ன பொண்ணு கவிதாவோட மனச கலைச்சு லவ் பண்ணி ஒரு நாள் என் முன்னாடி வந்து நின்னு, உங்க டாட்டர் கவிதாவும் நானும் லவ் பண்றோம், எங்களுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப தைரியமா கேட்டான். கோபுர கலசம் கோயில் உச்சியில இருக்கணும், குப்பை தொட்டி தெருமுனையில தான் இருக்கணும். குப்பை தொட்டி கோயில் உச்சிக்கு போறதுக்கு ஆசையப்படக்கூடாது. இந்த ரூபாவதிக்கு மாப்பிள்ளை ஆகணும், என் கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னா அதுக்கு தகுதியும் வேணும், தராதரமும் வேணும். இது ரெண்டுமே இல்லாத அவன் என் டாட்டரை கல்யாணம் பண்ணிக்கணும், என் மருமகனா வரணுங்கிற ஆசை வரலாமா? அவன் தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? அப்படி ஒரு நினைப்பு வரலாமா? வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விடுறது வீட்டை சுத்தமாக்குறதுக்கு தான், வீட்டுல பாய போட்டு படுக்கிறதுக்கு இல்ல. இவனை அப்பவே நல்லா அடிச்சு உதைச்சு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு வான் பண்ணி அனுப்பி வச்சிருந்தேன். ஆனா இவன் இந்த ஊரை விட்டு போகாம தைரியமா இந்த ஊர்லயே இருந்திருக்கான். இங்க வேலைக்கு சேர்ந்து ஏன் முன்னாடியே வந்து நிக்கிறான். இவனெல்லாம் சும்மா விடலாமா? அதான் அப்படி பண்ண. என் ஸ்டேட்டஸ்க்கு சமமா இல்லாதவங்கள நான் மருமகனாவோ மருமகளாவோ ஏத்துக்கவே மாட்டேன். நல்ல வேளை என் பொண்ணுங்களுக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளைங்களும் கிடைக்கல, என் பையனுக்கு அப்படிப்பட்ட பொண்ணும் கிடைக்கல. வேல்விழி எனக்கேத்த மருமகளா கிடைச்சிருக்கா. சாரி சுப்பு, அந்த ராஸ்கலை பார்த்த கோவத்துல உனக்கு பத்திரிக்கை கொடுக்கல. பத்திரிக்கை கொடுங்க. இந்தாங்க மேடம். சுப்பு, எங்க வீட்டு கல்யாணம் தவறாம வந்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கணும். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ மேடம். ஆதிரை, நீதான் இந்த கல்யாணத்துல முன்னாடி நிக்கணும், புரியுதா? மேடம், நான் நடத்துறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரட்டுமா? சரிங்க மேடம், வாங்க போலாம். கண்ணு, என்னக்கா நான் உங்களையும் பாத்துட்டு இருக்கேன்? என்னால நம்பவே முடியலக்கா. நான் முதல்ல ரூபாவதி மேடம பார்த்தப்ப அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. இப்படி ஒரு நல்லவங்களான்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப பாக்குறதுக்கு அப்படியே உல்டாவா இருக்காங்க. இப்படி ஒரு கோவம், வெறி, வன்மமும் இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு இப்படி டெரரா இருக்காங்க. ஒன்னும் புரியலக்கா. கண்ணு, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த அளவுக்கு மீறி பணத்தை வச்சிருக்க எல்லாருக்குமே ரெண்டு முகம் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒரு முகம் அன்பா இருந்தா இன்னொரு முகம் கொடூரமா தான் இருக்கும். ஆதிர, இவங்க வீட்டுல போய் வேல்விழி வாழ போறது நினைச்சா, ஐயோ கடவுளே, வேல்விழி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுமா? என்ன கண்ணு, எதுக்காக திடீர்னு கோயிலுக்கு என்னன்னு போறேன்னு சொல்ற? தெரியலக்கா, திடீர்னு என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போகணும்னு தோணுது, போயிட்டு வரட்டுமா? சரி, நானும் உன் கூட வரேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு சரிக்கா. போலாம். வா.